தேவையான ஒரு ஃபிபனாக்கி இண்டிகேட்டர் பற்றி தான். இந்த ஃபிபனாக்கி இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டரோட நேம் என்ன, செட்டிங்ஸ் என்ன, ஸோ இதை எப்படி ட்ரேட் பண்ண எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர் இப்போ பற்றி பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிபனாக்கியில் நிறைய லெவல்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த 0, 0.236, 0.382, 0.5, 0.618, 0.786, 1. ஸோ நமக்கு இந்த எல்லா லெவல்ஸையும் கன்சிடர் பண்ணி ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ அதை எப்படி ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையானது ஒரு 3 லெவல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது 0 லெவலு, 0.5 லெவலு, 1. இந்த 3 லெவலும் நமக்கு ட்ரேடிங்க்கு போதும். இன்ட்ராடேக்கு இந்த 3 லெவலே நமக்கு போதுமானது தான். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது 0 லெவல் மேலே இருக்கு இல்லையா, அந்த லெவலுக்கோ இல்லை கீழே இந்த 1ங்கிற லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவலுக்கு ஃபஸ்ட்டு வரட்டும். வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்ததும் இப்போ மேலே 0 லெவலுக்கு போயிடுச்சுன்னா அங்கேருந்து நம்ம டவுன் சைடுக்கு அதாவது ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த சென்டராக இருக்குல்ல 0.5 லெவல், அந்த லெவலை டார்கெட் பண்ணுங்கள். டார்கெட் பண்ணி உங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. அதே மாதிரி இப்போ டவுன் சைடு வந்து இந்த 1ங்கிற லெவலில் ஹிட் ஆகுது இல்லையா, இங்கே பாருங்கள், இங்கே கரெக்டாக நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 0.5 லெவல் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அதையும் தாண்டி மார்க்கெட் மொமெண்டம் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் ட்ரெயிலிங் ஸ்டாப்பில் யூஸ் பண்ணிட்டே போங்க. டார்கெட் வந்து இந்த 0 லெவலில் டார்கெட் பண்ணுங்கள். சிம்பிளான விஷயம் தான். ஸோ டவுன் சைடில் இருக்க லெவலுக்கு வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணணும், 0.5 லெவலில் எக்ஸிட் பண்ணணும். இல்லை அங்கேயும் மேற்கொண்டு மொமெண்டம் ஆகிறது தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், மேலே இருக்கிற இந்த 0 லெவலுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணலாம். இங்கே உதாரணத்துக்கு பாருங்கள், தேர்ஸ்டே மார்க்கெட் பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படியே இங்கே பாருங்கள் டவுன் சைடு வந்து எக்ஸாக்டாக அந்த 1ங்கிற லெவலில் ஹிட் ஆகிட்டு அங்கேருந்து ரிவர்சல் எடுத்தது. கிளியராக பாருங்கள், அப்சைடுக்கு 0 லெவலுக்கு வரைக்கும் வந்திருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாக்டாக அந்த 0 லெவல் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்ல, ஏன்னா எல்லாராலையும் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலான்னா 1ங்கிற லெவலில் எடுத்துகிட்டு 0.5 லெவல் வரப்போ உங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இது இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் சேம் சினாரியோ தான். இங்கே பாருங்கள், இது தேர்ஸ்டேயோட ஃபஸ்ட்டு கேண்டில் கரெக்டாக நமக்கு டவுன் சைடில் இருக்கிற இந்த லெவலுக்கு வந்திருக்குது. அங்கேருந்து இப்போ நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தோம்னா என்ன பண்ணிக்கலாம், 0.5 லெவல் வரப்போ எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ தேர்ஸ்டே சினாரியோ பாருங்கள், அந்த 0.5 லெவலையும் பிரேக் பண்ணி மேலே இருக்கிற டாப் லெவல் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அப்சைட் இருக்கிற லெவலேருந்து புட் ஆப்ஷன் பை பண்ணி 0.5 லெவலை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை டவுன் சைட் லெவல்லேருந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுத்து 0.5 லெவலை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ சிம்பிளாக ட்ரேடிங்கை நம்ம வந்து இன்ட்ராடேக்கு இந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிளாக ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், எல்லா இண்டெக்ஸையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ஃபின் நிஃப்டி சேம் சினாரியோ தான். ஸோ ஃபஸ்ட்டு டவுன் சைட் லெவலுக்கு வந்திருக்குது. ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 0.5 லெவல் போனப்போ நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட்டில். ஸோ மேற்கொண்டு பாருங்கள், அப்சைட் லெவல் வரைக்கும் போயிருக்குது. ஸோ அக்யூரசி பார்த்துக்கோங்க, கிளியராக அந்தளவுக்கு ஒர்க் ஆகிருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம மிட் கேப்பில் பார்ப்போம். ஸோ மிட் கேப்லேயே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகி மார்க்கெட் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் அப்படியே டவுன் வந்துருக்குது. டவுன் சைடு லெவலேருந்து ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தோம்னா எக்ஸாக்டாக 0.5 போயிருக்கு. 0.5யும் பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சைட் லெவல் வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த இண்டிகேட்டரு வந்து ஸோ அந்த இண்டிகேட்டரோட நேம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இன்ட்ராடே ஃபிபனாக்கி லெவல்ஸ் இருக்கும். ஓகேவா. உங்கள் ட்ரேடிங்கு போங்க, ட்ரேடிங் எவ்வளோ இந்த மாதிரி நிஃப்டி சார்ட்டோ பேங்க் நிஃப்டி சார்ட்டோ உங்களுக்கு எது ட்ரேட் பண்ணிங்களோ எந்த சார்ட்டாக இருந்தாலும் எடுத்துகிட்டு அந்த இண்டிகேட்டர்ஸ் டேப்பில் போயிட்டு சர்ச் ஆப்ஷனில் ஆட்டோ இன்ட்ராடே ஃபிபனாக்கி லெவல்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா. சர்ச் பண்ணிங்கன்னா இதுதான் ஆத்தர் நேம் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அந்த இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டைலில் இங்கே பாருங்கள், 0 லெவல் கொடுத்துக்கோங்க, 0.5 லெவல் கொடுத்துக்கோங்க, 1ங்கிற லெவல் கொடுத்துக்கோங்க. இந்த 3 லெவல் போதும்.
ஓகேவா. ஸோ அதே மாதிரி கீழே லேபிள்ஸ் அண்ட் ப்ரைஸ் ஸ்கேல் கொடுத்துக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் இவ்வளோ தான். ஓகேவா. ஸோ சிம்பிளான விஷயந்தான். இது யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ட்ராடேக்கு ஈஸியாகவே ப்ராஃபிட் பண்ணலாம். நம்ம பண்ண வேண்டியது சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு டவுன் சைட் லெவல் இல்லை அப் சைட் லெவல் வரட்டும்னு வெயிட் பண்ணணும். ஸோ டவுன் சைட் லெவல் வந்துச்சுன்னா கால் ஆப்ஷனு, அப் சைட் லெவல் வந்துச்சுன்னா புட் ஆப்ஷனு. டார்கெட் பண்ணுறது 0.5 லெவல் கூட பண்ணுங்கள். புட் ஆப்ஷன் எடுத்தாலும் இந்த 0.5 லெவல் டார்கெட் பண்ணுங்கள். கால் ஆப்ஷன் எடுத்தால் அந்த 0.5 லெவல் டார்கெட் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ராடேக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணாலே போதும், நமக்கு வந்து டீசெண்டான ப்ராஃபிட் நம்ம வந்து புக் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இது போக நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா. ஸோ அதே மாதிரி வீக்லி லெவல்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணுவோம், மந்த்லி லெவல்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா இண்டெக்ஸுக்கும் என்னென்ன லெவல்ஸ் இருக்குது அந்த மாதிரி நம்ம வந்து அக்யூரேட்டான லெவல்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். நம்ம ஃபாலோ பண்ணுறது கேன் மெத்தட். ஓகேவா. ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்டே இண்டிகேட்டர்லாம் இருக்குது. ஸோ அந்த இண்டிகேட்டர் பெர்ஃபார்மன்ஸும் நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ டெலகிராம் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கோர்ஸோட டீட்டெயில்ஸ், நம்ம கேன் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கோத்ரூ பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருக்கவங்க இல்லை இண்டிகேட்டர் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்க எதுவாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.